ஓம் நமச்சிவாய. நாம் பாடல் பெறாத சிவத்தலங்களை எல்லாம் நேற்றைய உரையிலிருந்து தொடங்கியிருந்தோம். முதலில் ஈரோட்டில் அமைந்திருக்கும் ஆருத்ர கபாலீஸ்வரர் ஆலயத்தை பற்றி பார்த்தோம். இன்று நாம் பார்க்க இருப்பது ஈரோட்டில் அமைந்திருக்கும் அருள்மிகு மகிமாலீஸ்வரர் திருக்கோயில் பற்றித்தான் பார்க்க இருக்கின்றோம். இது ஈரோடு நகரின் மத்திய பகுதியிலேயே அமைந்திருக்கும் ஆலயமாகும். இந்த ஆலயத்தின் மூலவர் மகிமாலீஸ்வரர், தாயார் மங்களாம்பிகை, புராண பெயர் மகிமாலீஸ்வரம். இந்த கோவிலில் சிறப்பு என்னவென்றால், இந்த கோவிலின் விமானம் 35 அடி உயரத்துடன் நிழல் சாயாமல் கம்பீரத்தோடு காட்சியளிக்கின்றது. 63 நாயன்மார்கள் சிலைகளும் 16 வகை லிங்கங்களும் அமைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த ஆலயத்தின் சிறப்பான விஷயமாகும். சரி, இந்த ஆலயத்தின் விசேஷ பிரார்த்தனை என்ன? திருமண தடை, குழந்தை பாக்கியம், கல்வியில் சிறந்து விளங்க இந்த ஆலயத்தில் இருக்கும் சிவபெருமானை வேண்டிக் கொள்கின்றார்கள். நேர்த்திக்கடனாக சுவாமி அம்பாளுக்கு அபிஷேகம் செய்தும் வஸ்திரம் அணிவித்தும் நேர்த்திக்கடனை நிறைவேற்றிக் கொள்கின்றார்கள். இந்த ஸ்தலத்தின் பெருமையை பார்ப்போம். ஈரோடு நகரம் பழங்காலம் தொட்டே சைவ மதத்தை போற்றி வந்திருக்கின்றது. 2 ஓடைகளுக்கு நடுவில் இருப்பதால் ஈரோடை என்று பெயர் பெற்றது. பின்னர் மருவி ஈரோடு என அழைக்கப்பட்டது. இந்த காரணம், இதுதான் பெயர் காரணம் என்று சொல்லப்பட்டாலும், ஈரோடு நகர மக்கள் சிவ வழிபாட்டில் சிறந்து விளங்கியதால் இந்த பெயர் ஏற்பட்டது என்ற கருத்தும் உண்டு. எந்நாட்டவருக்கும் அதிபதியான தென்னாடு கொண்ட சிவன் தன் தலையில் மனைவியான கங்கையுடன் வீற்றிருப்பதால் அவரது தலை ஈரமாக இருப்பதை உணர்த்தும் பொருட்டு ஈர ஓடு என பெயர் பெற்றது என்று சொல்வதும் உண்டு. படைப்பு கடவுளான பிரம்மா இங்கு தன்னை மறந்து சிவனை பூஜித்ததால் மறந்தை எனவும், மயிலை எனவும், ஆர்த்த கபாலபுரி எனவும் பல பெயர்களை ஈரோடு நகர் தாங்கிக் கொண்டிருக்கின்றது. இவைகள் எல்லாம் இலக்கியங்கள் வழியாக நமக்கு தெரிய வருகின்றது. கொங்கு நாட்டு சிவன் கோயில்களில் மிகவும் பழமையான சிறப்பை பெற்றது ஈரோட்டில் இருக்கின்ற இந்த மகிமாலீஸ்வரர் கோயில். மேற்கு நோக்கி அமைந்திருக்கின்ற இந்த திருத்தலத்தில் அடியவருக்கு அடிவராக போற்றப்படும் சிவபெருமான் மகிமாலீஸ்வரராக மங்களாம்பிகை அம்மனுடன் மகாலிங்கமாக அருள்பாலிப்பது மிக சிறப்பான விஷயமாகும். இந்த ஸ்தலத்தின் தலவரலாறு தான் என்ன? இந்த கோவிலின் தலவரலாறு குறித்து இருவேறு கருத்துகள் நிலவுகின்றன. இலங்கை மன்னன் ராவணனின் வம்சாவழியினர் சிறந்த சிவபக்தர்களாக இருந்தார்கள். அவர்களில் மாலி, சுமாலி, மகிமாலி ஆகியோர் சிவன் குடிகொண்டிருக்கும் இமயமலைக்கு யாத்திரை சென்றுவிட்டு தங்களுடைய நாட்டுக்கு திரும்பிக் கொண்டிருந்தார்கள். சிவபக்தர்கள் மாலை பொழுதில் சந்தியாவந்தனம் செய்ய வேண்டும் என்பது வழிபாட்டு முறைகளில் ஒன்று. அவர்கள் மூவரும் இன்றைய ஈரோடு பகுதிக்கு வந்தபோது இரவு நெருங்கிக் கொண்டிருந்தது. வழிபாட்டு முறைகளில் தவறாத ராவணனின் மூதாதையர்கள் காவிரி தென்கரையோரத்தில் அடர்ந்த வில்வ மரங்கள் கொண்ட பகுதியில் 6 அடி உயரமுள்ள மகாலிங்க மூர்த்தியை பிரதிஷ்டை செய்து சந்தியாவந்தன பூஜையை முடித்து சென்றார்கள். அவர்கள் பிரதிஷ்டை செய்த லிங்கத்திற்கு பிற்காலத்தில் கோவில் கட்டி சிறப்பாக வழிபாடு செய்யப்பட்டு வருகின்றது. மாலி என்ற சிறப்பு பெயரை உடைய மகிமாலியால் பிரதிஷ்டை செய்யப்பட்டு வழிபாடு செய்யப்பட்ட காரணத்தால் இந்த ஸ்தலம் மகிமாலீஸ்வரம் என்று பெயர் பெற்றது. இந்த கோவில் தோன்றிய விதம் குறித்து வேறொரு கருத்தும் இருக்கின்றது. தமிழகத்தை ஆண்ட பல்லவ மன்னர்களின் கட்டுப்பாட்டில் பாண்டிய நாட்டுக்கும் சோழ நாட்டுக்கும் இடைப்பட்ட பகுதிகளை இருக்குவேலி வம்சத்தைச் சேர்ந்த சிற்றரசர்கள் ஆண்டு வந்தார்கள். கிபி 10ஆம் நூற்றாண்டில் சோழ சாம்ராஜ்யத்துக்கு உட்பட்ட கொங்கு நாட்டு பகுதிகளை ஆட்சி செய்த மகிமாலி இருக்குவேல் என்ற மன்னன் இந்த கோவிலை கட்டி வழிபட்டு வந்ததால் அவனுடைய பெயரிலேயே மகிமாலீஸ்வரம் என்று பெயர் பெற்றதாக சொல்லப்படுகின்றது. சுந்தரர் தனது தேவியர்களான பறவையார், சங்கிலியார் ஆகியோரோடு இந்த ஸ்தலத்தின் நாயகனை மகிமாலீஸ்வரரை நினைத்து தவம் செய்தார். அப்போது சிவத்தொண்டில் ஈடுபட்டு வந்த சிவபெருமான் நாயனார் என்ற சிற்றரசன் அவர்கள்
மூவருக்கும் கவரி வீசி சேவை செய்திருக்கின்றார். இந்த காட்சி கோவிலில் சிற்பமாக வடிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த கோவிலின் விமானம் ஏற்கனவே சொன்னபடி 35 அடி உயரத்தோடு நிழல் சாயாமல் கம்பீரத்தோடு காட்சியளிக்கின்றது. ஆகையால் உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும்போது இந்த ஆலயத்தை தரிசித்து சிவபெருமானின் அனைத்து கடாட்சியங்களையும் பெற வேண்டி இந்த உரையை இத்தோடு முடிக்கின்றேன். நாளை வேறொரு பாடல் பெறாத சிவத்தலத்தில் உங்களை சந்திக்கின்றேன். இன்று பிரிந்து நாளை சந்திப்போமா? ஓம் நமச்சிவாய.